ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் பிளாக் ஷீப் நியூசிலாந்தை 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா மரண மசா வின் பண்ணிட்டாங்க. இதன் மூலம் நியூசிலாந்து மண்ணில் கேப்டன் கோலி தலைமையிலான இந்திய அணி 3 மேட்ச்லையும் ஹாட்ரிக்கா ஜெயிச்சு சாதனை வரலாறு படைச்சிருக்காங்க இந்தியா. இந்த நிலையில் இந்திய அணியிடமிருந்து ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் என்ன என்பதை இந்தியா நியூசிலாந்து சீரிஸை வின் பண்ணிய வேகத்தில் மிக விரைவாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டுடே மேட்ச் முடிந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாம எல்லாருக்கும் தெரியும், இந்திய கேப்டன் கோலி டுமாரோ அனுஷ்கா சர்மா ஹனிமூன் பிளைனில் ஸ்விங்னு பறந்துருவாரு. அப்புறம் நம்மளே நினைச்சாலும் கேப்டன் கோலியை கையில பிடிப்பது கடினம். பிசிசிஐ வேர்ல்டு கப்பை கருத்தில் கொண்டு கேப்டன் கோலிக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளனர். ஆல்ரெடி அந்த மேட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இனி வரும் நியூசிலாந்து மேட்சில் நம்ம ஹிட்மேன் இந்திய அணியை செம்மையாக வழிநடத்த போகிறார். இந்த நிலையில் டுமாரோ கேப்டன் கோலி கிளம்ப உள்ளதால் ஒரு செம்மையான அட்வைஸ் புதிய கேப்டன் நம்ம ஹிட்மேனுக்கு சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த அட்வைஸ் என்னவென்றால் கேப்டன் கோலியின் தீவிர விசிறி சுபன் கில். டுடே மேட்ச் முடிந்த பிறகு பிரஸ் கான்ஃபரன்ஸில் கோலி சுபன் கில்லை பற்றி சில வார்த்தைகள் கூறினார். சுபன் கில் 19 வயசில் என்னை விட நெட் பிராக்டிஸில் செம்மையாக பிளே பண்ணுகிறார் என்றும் அவருடைய மெச்சூரிட்டி எனக்கு 19 வயசில் கிடையாது என்றும் கூறினார். அந்த அளவிற்கு சுபன் கில் திறமை மிக்க பிளேயர் என்றும் 4வது மேட்ச் இந்திய அணிக்கு முக்கியமானது இல்லை என்பதை புரிந்து முக்கியமான சீனியர் வீரர்களுக்கு ஓய்வளித்து இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் இந்திய அணி நிர்வாகத்திடம் நம்ம கோலி ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்திருக்கார். கேப்டன் கோலியின் இந்த அட்வைஸை பார்க்கையில் 4வது மேட்சில் ஹிட்மேன் தலைமையில் இந்திய அணி கோலி இடத்தில் சுமன் கில் பிளே பண்ணுவார் என்று ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. 4வது மேட்ச்லையும் நம்ம தல தோனி பிளே பண்ணுவது சந்தேகம் என தெரிவித்துள்ளனர். சரி, நீங்க சொல்லுங்க, கேப்டன் கோலி அட்வைஸ் படி அவர் பிளேஸில் சுமன் கில் பிளே பண்ணுவது நல்லதா அல்லது நம்ம தல தோனி பிளே பண்ண வேண்டுமா என்பதையும், இந்த 2 முடிவில் புதிய கேப்டன் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவார் என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.